Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம நியூ மாடல் ஹேண்டில் வந்து பார்க்க போறோம். இந்த ஹேண்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து கூட போடுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேண்டில் வந்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமா போட்டுடலாம். இந்த ஹேண்டில் வந்து நார்மல் ஹேண்டிலை விட இது ரொம்ப சீக்கிரமாவும் போட்டுடலாம். பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா 2 கலர் வர மாதிரி நான் வந்து இந்த ஹேண்டில் ட்ரை பண்ணேன். இந்த நியூ மாடல் பூஜா பாஸ்கெட் ஓடிய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் மொத்தம் 3 சைஸில் வந்து போட்டிருக்கேன். அந்த 3 சைஸோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஹேண்டில் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன். 4 அடியில் 2 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து எங்கே வந்து இந்த ஒயரை சொருகலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 2 கலர் போட்டு நம்ம நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த டைமண்ட் ஷேப்பில் தான் வந்து நம்ம ஹேண்டில் வந்து போட போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் மேலே இருந்து பாருங்கள், மேலே 1 2 3 4 4வது லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 நாட் வரும் இந்த மாதிரி. அதில் நடுவில் இருக்கிற இந்த 2 நாட்லேயும் நம்ம வந்து ஒயரை சொருகிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிற நாட்டில் நான் முதல் ஒயரை வந்து சொருகிக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்த நாட்டில் 2வது ஒயரையும் நம்ம வந்து சொருகிக்கலாம். நாட்டோடைய ரைட் ஹேண்ட் சைடில் ஒயரை விட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ரன்னிங் ஒயர் வந்து எடுத்துக்கலாம். 2 கலர் ரன்னிங் ஒயர் வந்து நான் எடுத்திருக்கேன். எல்லோ கலரும் ப்ளூ கலரும் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒயரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயர் சொருகி இருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு நாட்டு, அந்த ஃபஸ்ட்டு நாட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கேப்பில் வந்து நம்ம உள்பக்கமாக விட்டுக்கலாம். இந்த 2 ஒயரையும் இது மாதிரி உள்பக்கம் விட்டுருங்க. உள்ளே சொருகிறதுக்கு தேவையான அளவுக்கு விடுங்க போதும். இப்போ பாருங்கள், இந்த ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இந்த 2 ஒயரையுமே சேர்த்து வச்சு சொருகிடுங்க. இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை உள்பக்கம் சொருகி முடிச்சிட்டோம். இப்போ இந்த 4 ஒயரும் இருக்குது இல்லையா, இந்த 4 ஒயரையும் நம்ம ஈவனாக வச்சுக்கலாம். ஈவனாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே வந்து ஒவ்வொரு நாட்லேயும் 2 ஒயராக இருக்குது இல்லையா, அதை வந்து தனித்தனியாக இந்த மாதிரி பிரிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 ஒயராக பிரிச்சுட்டு இப்போ நம்ம கோதுமை முடிச்சு போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரன்னிங் ஒயரில் மேலே இருக்கிற ப்ளூ கலர் ஒயர் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு கீழே இருக்கிற இந்த 2 ஒயரையும் மேல் பக்கம் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கிங்க. டைட் பண்ணிவிட்டு மீண்டும் அதே மாதிரியே வந்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், மீண்டும் அதே மாதிரியே ரன்னிங் ஒயரை வச்சுட்டு அந்த 2 ஒயரையும் மேல் பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம கோதுமை முடிச்சு வந்து போட்டுட்டோம். இதே மாதிரியே இப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த 2 ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டுக்கலாம். ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி வச்சுட்டு கீழே இருக்கிற இந்த 2 ஒயரையும் மேல் பக்கம் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணிவிடுங்க. இப்போ மீண்டும் அதே மாதிரியே ரன்னிங் ஒயரை வச்சு கீழே இருக்கிற அந்த 2 ஒயரையும் மேலே கொண்டு வந்து டைட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வீட் நாட் வந்து போட்டுட்டோம். இப்போ இந்த 2 ஒயர்லேயுமே நம்ம வந்து நாட் போட்டு முடிச்சிட்டோம். வீட் நாட் போட தெரியலனா அந்த நாட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோவுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக எல்லோ கலர் ஒயர் இருக்கு இல்லையா லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அந்த ஒயரை வச்சு நம்ம வீட் நாட் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி வச்சுட்டு கீழே இருக்கிற இந்த 2 ஒயரையும் மேல் பக்கம் கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம். இப்போ மீண்டும் இந்த மாதிரி வச்சு கீழே இருக்கிற அந்த 2 ஒயரையும் மேலே கொண்டு வந்துடலாம். ஸோ வீட் நாட் வந்து போட்டுட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரில் போட்டோம் இல்லையா, இப்போ அடுத்து இருக்கிற இந்த 2 ஒயர்லேயும் வந்து நாட் போட்டுக்கலாம். ரன்னிங் ஒயரை இப்படி வச்சு கீழே இருக்கிற இந்த 2 ஒயரையும் மேலே கொண்டு வரணும். இப்போ மீண்டும் ரன்னிங் ஒயரை அதே மாதிரியே வச்சு கீழே இருக்கிற 2 ஒயரையும் மேலே கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லோ கலர் ஒயரில் நம்ம 2 நாட்டும் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஒயரில் நாட் போட போகிறோம்.
இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ப்ளூ கலர் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொண்டு வரணும். இங்கே பாருங்கள், இதே மாதிரி பேக் சைடில் வந்து அந்த ஒயரை கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ரன்னிங் ஒயர் வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டு ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரில் வந்து போட போகிறோம். ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி வச்சுட்டு கீழே இருக்கிற ரெண்டு ஒயரையும் மேல் பக்கம் கொண்டு வந்து ஒயரை டைட் பண்ணிக்கலாம். மீண்டும் அதே மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு கீழே இருக்கிற ரெண்டு ஒயரையும் மேல் பக்கம் கொண்டு வந்து ஒயரை டைட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம ஒரு நாட் போட்டுட்டோம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த ரெண்டு ஒயர்லேயும் நம்ம வீட் நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஹேண்டில் ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம் நம்ம. இப்போ ப்ளூ கலர் ஒயரில் ரெண்டு நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்து நம்ம எல்லோ கலர் ஒயரில் நாட் போட போகிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த எல்லோ கலர் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி பேக் சைடே வந்து கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இப்போது இந்த ரெண்டு பக்கமும் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த ஒயர்லேயும் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ரெண்டு ஒயர்லேயும் நம்ம கோதுமை முடிச்சு போட போகிறோம். ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி வச்சுட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம். மீண்டும் ரன்னிங் ஒயரை இதே மாதிரியே வச்சு கீழே இருக்கிற ஒயரை மேலே கொண்டு வந்து நாட் போட்டுக்குங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரில் நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்து இருக்கிற இந்த ரெண்டு ஒயர்லேயும் வீட் நாட் வந்து போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரில் நாட் போட போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ப்ளூ கலர் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொண்டு வரலாம். இந்த மாதிரி பேக் சைடில் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ரெண்டு ஒயர்லேயும் நான் வந்து வீட் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த ரெண்டு ஒயர்லேயும் வீட் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம எல்லோ கலர் ஒயரில் வந்து நாட் போட போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லோ கலர் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ரெண்டு ஒயர்லேயும் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இருக்கிற இந்த ரெண்டு ஒயர்லேயும் வீட் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போடணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ப்ளூ கலர் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இந்த ரெண்டு பக்கமும் வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஒயர்லேயும் வீட் நாட் போட்டுக்கலாம். இப்போ எல்லோ கலர் ஒயரில் வந்து நம்ம நாட் போட போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லோ கலர் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ரெண்டு ஒயர்லேயும் வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இருக்க இந்த ரெண்டு ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம்.
இது வரைக்கும் போட்டிருக்கோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஒரு பீட்ஸ் இருக்க மாதிரியே இருக்குது நம்மளுக்கு பார்க்கும்போது. ஸோ இதே மாதிரியே தான் நீங்கள் கண்டினியூவாக போட்டுகிட்டே வரணும். இப்போ அடுத்து நம்ம ப்ளூ கலர் ஒயரை இதே மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டு நாட் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து எல்லோ கலர் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்து நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரியே கண்டினியூவாக வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து போட்டுருங்க. நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு தேவையான அளவுக்கு வந்து போட்டுட்டேன். நான் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து இந்த ஹேண்டில் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஒயரை வந்து உள்ளே சொருகிக்கலாம். நம்ம அந்த ஸ்ட்ரைட்டாக நம்ம அங்கே சொருகி இருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வர நாட்டில் வந்து நம்ம சொருக போகிறோம். நம்ம அங்கே 2 நாட்டு வந்து சொருகி இருப்போம் இல்லையா, அந்த 2 நாட்டுக்கும் மேலே இருக்கிற நாட்டோடைய ரைட் ஹேண்ட் சைட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் நான் வந்து ஒயரை சொருகிக்கிறேன். சொருகி ஒயரை உள்பக்கமாக வந்து டைட் பண்ணி உள்பக்கம் வந்து சொருகி விட்டுடலாம். இங்கே பாருங்கள், இந்த ஒயரெல்லாம் உள்பக்கம் வந்து நம்ம சொருகி முடிச்சிடலாம். நான் சொருகி முடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து மீதமான ஒயரெல்லாம் உள்ளே சொருகி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஹேண்டில் கூடையோடு போகிறோம். ஸோ இது மாதிரி துண்டு ஒயரை எடுத்து ஹேண்டில் வச்சு கீழே இருக்கிற நாட்டில் போட்டு டைட் பண்ணிக்கிங்க. டைட் பண்ணிவிட்டு மீதி இருக்க ஒயரை உள்பக்கம் சொருகிடலாம். நான் சொருகி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து 2 பக்கமும் வந்து ஹேண்டில் வந்து கட்டி முடிச்சிட்டேன். ஸோ பேஸ்கெட் ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹேண்டிலும் ரொம்ப அழகாக வந்துச்சு எனக்கு. இந்த ஹேண்டில் வந்து நம்ம நார்மல் பேஸ்கெட்டுக்கும் வந்து போட்டுக்கலாம். ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஹேண்டில் நான் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப அழகாகவே வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.